வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்திக்கான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 3 வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு சேர்த்து செய்யலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா குக் ஆகி இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான தேங்காய் பூரணம் ரெடி. அடுத்ததாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த பட்டர் ஷீட்டில் வச்சு நம்மளோட விரலால் நல்லா இதை நம்ம லைட்டாக தட்டி தட்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆகுற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஆனதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பூரணத்தை வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையோட 2 எட்ஜையும் இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப சுலபமாக நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு இந்த எட்ஜை மட்டும் நம்ம நல்லா டைட்டாக மூடிட்டா போதும். ரொம்ப ஈஸியான நம்மளோட தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. அடுத்ததாக அவல் கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கெட்டி அவலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அவலுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி வரும். பாருங்க, கடாயில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி லைட்டாக ஆற விட்டுறலாம். ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா நம்மளோட கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இந்த மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா இதை நம்ம உருட்டிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்லையும் செய்யலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உருளையாகவும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் நல்லா சூடான ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த மாவை நல்லா நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை மாவு ரெடி.
இப்போ இதில் வைக்கிறதுக்கான பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் விரிச்சிட்டு அதில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணிடும். அடுத்ததாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1.5 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அதே கடாயில் நம்ம வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கட்டி வச்சிருந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் வெள்ளை கரைசலும் சேர்ந்து ஓரளவு திக்கன் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வந்துட்டு தண்ணியே இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்கன் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கிள் ஆனதுக்கப்புறமா கட்டை விரலால் இதோட நடுப்பகுதியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி ஃப்ளாட்டனாக கிடைக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை சேர்த்துக்கலாம். பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு இதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா அழகான நம்மளுக்கு மோதகம் கிடைச்சிரும். இல்லை இந்த மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்மளோட கொழுக்கட்டை மாவை அதே மாதிரி உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் ஆக்கிட்டு நடுவில் நம்மளோட பூரணத்தை வச்சு இதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிடுங்க. திரும்ப இதை நல்லா சர்க்கிள் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்மளோட மோல்டில் வச்சு நல்லா டைட்டாக மூடிடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்க, நல்லா அழகான மோதகம் ரெடி. நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு தான் வேக வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல சாஃப்டான நம்மளோட மோதகம் ரெடி. தேங்காய் பால் கொழுக்கட்டையும் அவல் கார கொழுக்கட்டையும் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த 3 வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.